ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி 19 அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு சொல் கொடுக்கப்படும், அந்த சொல்லில் இருந்து புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. சொல்லுக்குள் சொல் பகுதி 19 பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும், விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி 19 பார்க்கலாம். இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 19 நாம் பார்க்கக்கூடிய முதல் சொல் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் வழிகாட்டி. வழிகாட்டி என்ற சொல்லில் மொத்தம் 5 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 5 எழுத்துக்களிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் வழங்கப்படவில்லை. வழங்கப்படவில்லை என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடியுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக சொல்லுக்குள் சொல் பகுதி 19 நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் ஈரப்பதம். ஈரப்பதம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் என்னென்ன என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். புதிய சொற்கள் ஏதேனும் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சி என்ற சொல்லிலிருந்து நமக்கு என்னென்ன புதிய சொற்கள் கிடைக்கும் என்பதனை ஒவ்வொரு எழுத்துக்களிலிருந்தும் கண்டுபிடியுங்கள். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொல்லுக்குள் சொல் பகுதி 19 நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொல் தலைப்பாகை. தலைப்பாகை என்ற சொல்லில் நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவை என்னென்ன சொற்கள் என்பதனை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. சரி நண்பர்களே, இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 19ற்கான வினாக்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். இன்று நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி 19 பார்த்தோம். சொல்லுக்குள் சொல் பகுதி 19ற்கான வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் கீழ்ப்படிதல். அதற்கான விடைகள் கீழ், படி, பல், தடி, படிதல் இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும்.
அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் வழிகாட்டி. வழிகாட்டி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் வழி, வடி, வட்டி, காவடி. இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் வழங்கப்படவில்லை. இந்த வழங்கப்படவில்லை என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் கண்டுபிடிக்கலாம். கவி, கல், பல், வில், விளை, களை, வளை, கவளை. இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும். சொல்லுக்குள் சொல் பகுதி 19 நாம் அடுத்ததாக பார்த்த வினாச்சொல் ஈரப்பதம். ஈரப்பதம் என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்கலாம். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். ஈரம், பதம், தரம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் பூ, பூச்சி, மூடை, மூட்டை. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொல்லுக்குள் சொல் பகுதி 19 நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் தலைப்பாகை. தலைப்பாகை என்ற சொல்லிற்கான விடைகள், அதாவது தலைப்பாகை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் கை, தலை, பாகை, பாலை. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் புதிதாக தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சொல்லுக்குள் சொல் பகுதி 19 அதற்கான வினாக்கள் முதலில் கொடுக்கப்பட்டன. அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.